அதனால நார்மலாக நம்ம வந்து வாக்கிங் 45 மினிட்ஸ் to 1 hour முடிச்சுட்டு வந்துட்டு சாப்பாடு கொடுத்துட்டு அதோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ ரொம்ப முக்கியமானனா வந்து 9 நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாக்கிங்கு கொமாண்ட் ட்ரைனிங்கு நீங்கள் பாருங்கள். ஓகே, ஃபார் ஆல் ஆஃப் யூ ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா என்னடா அது ஃப்ரீ ஆக்டிவ் டாக் ட்ரைனிங் ஜெர்மன் ஷெப்பர்டு, உங்கள் அண்ணன் வந்து டாக் ட்ரைனிங் வந்து ஃப்ரீ அனுப்பலாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை கைஸ். 30 நாள் எபிசோட் day 1 to day 30. நான் வந்து ஒரு சர்டிஃபைட் டாக் சைக்காலஜிஸ்ட் அண்ட் ஆல்சோ டாக் பிஹேவியரிஸ்ட். 30 நாள் வந்து எந்த நீங்கள் டாக் ட்ரைனர்ஸ் அனுப்பினாலும் வந்து அவரேஜாக வந்து ஒரு ஒபீடியன்ஸ் ட்ரைனிங், கூப்பிட்டா வர்றது, உட்காருறது, ஷேக் ஹேண்ட், அப்புறம் சாப்பாட்டுக்கு வெயிட் பண்ணுறது, பேசிக்கான விஷயம் வந்து நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறீங்களா? ஓகே, இதெல்லாம் யூடியூப்பில் இருக்குது. ஆனால் யூடியூப்பில் வந்து டென்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ், ஆயிரக்கணக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஹவு டு டீச் மை பீகிள் டு சிட் நான் போட்டிங்கன்னா ஆயிரக்கணக்கு வீடியோ வரும். நீங்கள் ஒரு 10 வீடியோ ட்ரை பண்ணி 11வது வீடியோ போகிறதுக்கு உங்கள் நாயும் குழம்பு போயிடும், நீங்களும் குழம்பு போயிருவீங்க, டயர்டாக கிவ் அப் பண்ணிடுவீங்க. ரொம்ப விஷயம் பார்த்து ரொம்ப விஷயம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது டாக்கை வந்து சம்டைம்ஸ் வந்து டாக்கோட மைண்ட் செட் வந்து வீணாக்கிடுவீங்க கைஸ். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளிஃபைட் வெர்ஷன் day 1 to day 30. வந்து உங்களுக்கு டாக் இருக்கா, என்ன வயசாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ரூல் நம்பர் 1, அக்ராசிவாக இருக்கக்கூடாது. ரூல் நம்பர் 2, இது வந்து ஒரு 100% ஒபீடியன் ஆயிரும். ட்ரைனிங் சென்டர் அனுப்புனா வந்து அந்த மாதிரி இருக்கணும் இல்லை. இப்போ நீங்கள் வீட்டில் வந்து உங்களுக்கு டைம் இருக்குது, இல்லை என் டாக்குக்கு நான் எதாச்சும் கொடுக்கணும், படப்படன்னு இருக்கான், டிஸ்ட்ராக்டிவாக இருக்கான், அதை போய் கிடைக்கிறேன், அதை போய் கிடைக்கிறேன், சேட்டப் பண்ணிக்கிட்டே இருக்கான், பார்க்க பாவமாக இருக்கா, அவனுக்கு ஆக்டிவிட்டியே இல்லையா, நான் ஃபாலோ பண்ணுங்கள். day 1 வீடியோ போய் தருங்க. day 1 நான் என்ன பண்ணேன் நீங்கள் ரெப்ளிகேட் பண்ணுங்கள். day 2 என்ன பண்ணுறேன். ஸோ 30 நாள் நீங்கள் செய்யும் போது 30 நாள் வந்து வீட்டில் வந்து உங்கள் டாக்கோட சிம்பிளாக ட்ரைனிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு வழிமுறை இருக்கும், ஒரு கைட்லைன் இருக்கும். அவ்வளோதான் கைஸ். ஸோ என்ன நடக்கும்னா வந்து உங்கள் டாக்குக்கு வந்து ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும். இது வந்து உங்களோட டாக்கோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு பாண்டிங் செஷன் மாதிரி நீங்கள் செய்யலாம். ஸோ இது 10வது நாள். நான் நார்மலாக என்ன பண்ணேன்னா வந்து 9வது நாள் முடிஞ்சு 10வது நாள் வரும்போது வாக்கிங் டெய்லி இருக்கும். வாக்கிங் போயிட்டு வந்தோடனே சாப்பாடு வச்சு கொஞ்சம் வெயிட் பண்ணி சாப்பிட்டோன்னே அது முடிஞ்சு சும்மா ரிலாக்ஸாக பக்கத்தில் உட்கார வச்சுட்டு நான் அவனை தொடும் போதோ, அவனை கொஞ்சம் போதோ, அவன்கிட்ட பேசும் போதோ அவன் எப்படி என்கிட்ட ரியாக்ட் பண்ணுறான், எப்படி என்கிட்ட பிஹேவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு நான் பார்ப்பேன். அப்போ நீங்கள் கேட்கலாம், டாக்டர் சாம் நீங்கள் மற்ற நாள் வந்து அவனை கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சுவேன். ஆனால் வந்து ரொம்ப கொஞ்சமாக கொஞ்சுவேன். பிகாஸ் அன்பு கொடுக்காத முன்ன ஒரு டாகுக்கு வந்து டிசிப்ளின் இருக்கணும் கைஸ். டிசிப்ளின் இருந்தால் தான் வந்து ஒரு மிருகம் வந்து நம்மளை மதிக்கும். எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க கைஸ், என்ன தான் வந்து என் டாக்ஸ் வந்து எனக்கு உயிர், எனக்கு குழந்த மாதிரி இருந்தால் கூட யூஎஸ் எல்லாம் போயிட்டு படித்தேன், லட்சக்கணக்காக காசு செலவு பண்ணி சொல்லி காமிக்கிறேன், ஜஸ்ட் ஷேர் பண்ணுறேன் உங்கள்கிட்ட. அப்போ நான் எனக்கு இவங்களாம் எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு. ஸோ ஒரு விஷயம் செய்யணும் வந்து ரொம்ப சீரியஸாக செய்யணும், எல்லாம் செய்யக்கூடாது. தட்ஸ் மை பாலிசில. சரிங்களா? நான் ஒன்று மறக்க மாட்டேன். இவங்களுக்கு வால் இருக்குது, அவங்களுக்கு பிடிக்கலன்னா கடிப்பாங்க. இது மட்டும் நான் மறக்க மாட்டேன். ஸோ என் குழந்தைய விளையாட விட்டாலும் சரி, எங்கள் அம்மா அப்பா கூட இருந்தாலும் சரி, என் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாலும் சரி, என் ஒய்ஃப் இருந்தாலும் சரி, எப்பவுமே வந்து நான் மறக்க மாட்டேன். அவங்க வந்து ஒரு அனிமல், அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது, அதை நான் மதிப்பேன். அதை வந்து எப்பவுமே வந்து அவங்க டிசிப்ளினாக இருக்கணும். டிசிப்ளினாக இருந்தால் தான் வந்து நான் அன்பு செலுத்துவேன், அன்பு கொடுப்பேன்னு சொல்லிட்டு நான் வந்து எப்பவுமே என் மைண்டில் வச்சுருப்பேன் காய்ஸ். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம பைப்பில் வந்துட்டாரா? இவன் பேசுறது ஸ்டாப் பண்ண மாட்டான், நாளைக்கு இருக்க பேசுவான். அடா போங்கடா, இன்னைக்கு நான் வரலடான்னு சொல்லிட்டு. ஆமாடா, சரி காய்ஸ், நான் வாக்கிங் கொண்டு போகிறேன். ஓகே, வெளியே விடுங்க, உட்காரு வைங்க, உட்காந்துட்டோன்னு காலரை பிடிங்க, கீழே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, ஹால்ட்டியை போடுங்க, மூக்கு கட்டு போடுங்க. போட்டுட்டிங்களா? ஸ்டாப் பண்ணுங்க, காலரை பிடிங்க, பின்னும் டயரும் கட்டுங்க, வாக்கிங் போங்க. லெட்ஸ் கோ. வாக்கிங் போயிட்டு வந்துட்டோன்னே இவர் வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஃபீமேல் டாக்ஸ் விட்டு பார்ப்பேன் என்ன பண்ணுறாங்கன்னு. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கொஞ்சம் டாக்ஸ் இருக்கும்ல. ஸோ நான் லியோனாவும் மிட் நைட்டு ஃப்ரீயாக வர்றேன், நீங்கள் பாருங்கள். ஃபீமேல் டாக் ஓடுறதுனா வந்து மேல் டாக்னா வந்து சண்டைக்கு போயிருங்க. ஸோ ஃபீமேல் டாக் விட்டா பார்ப்பேன் என்ன. ஸோ நோ. ஸோ பார்த்தீங்களா, அதுங்க கூண்டுக்குள் திருப்பி வச்சுங்க, அதுங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா அவன் வந்து டூ மச், ஏன்னா அவளுக்கு பிடிக்கல, அவளுக்கு சொல்ல போயிட்டா. ஏடா ஏடா ஏடா
ஸோ அவன் வந்து காமத்தில் ஏற பார்க்குறான் பார்த்தீங்களா, நான் ஃபீமேல் டாக் பார்த்ததில்ல. Again, do not try this at home. This hack is being handled by professional dog behaviorist. I know what I'm doing, guys. I know how to stop them. Just for demonstration only. This is not a training video. This is just for demonstration. And a female dog விட்டா first time. Okay, ஒரு ஆம்பல் நாய் ஒரு வேஸ்ட் வச்சோம். என்ன பண்ணுது? ஹை நோ கேள்வி இருக்குது. So of course my dogs, they know the limit. எவ்வளோ தூரம் போகணும் சரிங்களா. அவர் அப்படியே ஷாக்கில் இருக்கார். ஐயோ பொம்பளை நான் இங்கே இருக்கேன், நம்ம என்ன பண்ணுறதுன்னு. அவளுக்கு பிடிக்கல பார்த்தீங்களா, அவள் திருப்பி போயிட்டா சரிங்களா. திருப்பி அடக்க பார்க்குறேன். ஸோ அடக்க இந்த ரோட் வயலில் பார்த்தீங்கன்னா ரோட் வயலும் ஜாயின் பண்ணுது பாருங்க. அவன் டைட் ஆகிட்டான். நான் அவனுக்கு இதான் புதுசு. Again, this act is being conducted by a certified dog psychologist. Do not try this at home. This is not a training video. This is just for demonstration only. அவங்க சொல்கிறா எனக்கு பிடிக்கல நீ எட்ட போ. இப்போ அவன் திருப்பி ஃபைட் பண்ணான் பார்த்தீங்களா. ஆனால் அவன் ஃபைட் பண்ணது வந்து அவன் சொல்கிறான் ஐயோ ரொம்ப 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 கடிக்கடி ரொம்ப கடிக்கடி. இப்போ நான் இன்டர்வியூ இனாஃப் 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 மிட் நைட் போதும் இனாஃப் தேங்க்யூ. ஸோ எண்ட் ஆஃப் த டே என்ன நடந்தாலும் செஷன் வந்து இதே இதே வந்து ஹே 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 கரு இனாஃப் கரு ஸ்டே அடங்கு இனாஃப் டைடாச்சு தானே மீனாய் மீனாய் ஏய் போதும் நான் இருக்கேன் தானே. I don't need help. Go. I don't need help. Cage. 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 Oh, cage. Thank you. Hey. வா இது உன் கேச்சு தான். அவன் கேச்சு. அவன் கேச்சு போ. ஓ வேணா வா. கேச்சு. தேங்க்யூ. டயர்டாக இருந்தீங்களா. மைனுக்கு சரியான வேலை. guys இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா. ஸோ ஐ ஹோப் யூ guys enjoyed this video. 10வது நாள் உங்களுக்கு புதுசாக ஏதாச்சும் காமிக்கலாம்னு தோணுச்சு. ஸோ அஃப்கோர்ஸ் டோன்ட் ட்ரை திஸ் அட் ஹோம். இது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ஆக்ட். ஏன்னா பிகாஸ் ஆல் தோஸ் ட்ரீஸ் ஆர் வெரி வெரி ஸ்ட்ராங் டாக். எனக்கு தெரியும் எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணணுன்னு சரிங்களா. ஸோ தீஸ் ஆர் ஜஸ்ட் ஃபார் டெமான்ஸ்ட்ரேஷன் அண்ட் ஃபார் யோர் சண்டே வியூவிங். நீங்கள் சண்டே உட்காந்து பாருங்கள். ஓகே கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தால் கூட ஷாக்கிங்காக இருக்கலாம். ஆனால் இது வந்து நார்மலான டாக் டு டாக் கம்யூனிகேஷன் தான். ஸோ அதில் வந்து ஒரு மெலிசான கோடு குலைக்கிறது லேசாக கடிக்கிறது பெரிய சண்டையாக மாறுறது. அந்த பெரிய சண்டையாக மாறாமல் இருக்கிறது இதுதான் வந்து என்னோடய ரோல். நான் இருக்கணும். ஸோ அதை நான் எப்போ நான் ஸ்டாப் பண்ணணுமோ எப்போ நான் வந்து அதுலேருந்து அவங்க வெளியாக்கணுமோ அதான் என் வேலை சரிங்களா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் guys. ஐ ஹோப் யூ என்ஜாய் த வீடியோ. என்று வந்து ஞாயிற்றுக்கிழமை உங்கள் ஃபேமிலி சந்தோஷமாக இருங்க, நல்லா சாப்பிடுங்க, ஏழ்மை விஷயங்கள் வரும் வாழ்க, எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை guys. நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லி signing off, Dr. Sam of Peace. It's time to give it to back to mommy.